ஹாய் ஹலோ கைஸ், இன்றைக்கி என்னோட நைட் டியூட்டி பார்க்கலாமா? இன்றைக்கி என்னோட நைட் டியூட்டி எனக்கே ஒரு குழப்பமான டியூட்டியாக தான் இருந்தது. ஏன்னா எந்த வேலை எப்படி பார்க்குறது எப்படி முடிக்கிறதுனே தெரியாமல் சுற்றிட்டு இருந்தேன். நிறைய பேர் வந்து க்ளீன் பண்ணுறப்போ சரி, ஏதாச்சும் ஒரு வேலை செய்கிறப்போ சரி, பாட்டு போட்டுகிட்டே அப்படியே வேலை செஞ்சால் அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கும். பட் வந்து எனக்கு வந்து பாட்டு கேட்க பிடிக்காதுன்னு இல்லை, அது வந்து எனக்கு தோணாது. நிறைய பேருக்கு இது வந்து வியர்டாக தோணிருக்கு. எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. நிறைய வாட்டி வந்து ட்ரிப்புக்கெலாம் போகும்போது எல்லாருமே லிரிக்ஸ்லாம் வந்து கரெக்டாக பாடுவாங்க. பட் எனக்கு அது எந்த பாட்டுன்னே தெரியாமல் நிறையா வாட்டி ஃபீல் பண்ணியிருக்கேன். இன்னும் ஃபியூ டேஸில் வந்து நேட்டிவ்க்கு போகிறோம். ஸோ வந்து பாப்பாக்கும் எனக்கும் சேர்த்து பேக் பண்ணுறதுக்குள்ள ஒரு அலப்பறை பண்ணுறேன். நேட்டிவ்க்கு போகிறது வந்து ஒரு 2 to 3 டேஸ் தான். பட் வந்து நான் வந்து ஒரு வீட்டையே காலி பண்ணி போகிற மாதிரி அப்படி பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒரு பொறுப்பான அம்மாவாக எந்த அளவுக்கு மாறிட்டேன்னா, பாப்பாவோட ட்ரெஸ்லாம் துவைச்சி காய போடுறதுக்குலாம் எல்லா திங்ஸும் வாங்கியிருக்கேன். எனக்கே நினைக்கிறப்பவே சிரிப்பாக வருது. ஒரு ட்ரெஸ்ஸை கட் பண்ணி வச்சுருக்கேன்னு ரொம்ப விளாக்ஸ் முன்னாடி சொல்லியிருந்தேன். அது வந்து ஓரளவுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டா சைடு மட்டும் தான் பிடிக்கணும். ஸோ அதை பண்ணிடலான்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன். ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கும்போதே ஹஸ்பண்ட் வந்து வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தோசை சுட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த வேலையிலேருந்து இந்த வேலைக்கு ஸ்விட்ச் ஆகிட்டேன். சிக்கன் வந்து தண்ணி குழம்பு மாதிரி செஞ்சுருந்தேன். டேஸ்ட் வேறு லெவலில் இருந்தது. வேலையெல்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் தூங்கணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் தூக்கம் வந்துச்சா, ஸோ அப்படியே வச்சுட்டு தூங்கியாச்சு. இந்த விலாக் உள்ளதை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.